Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தி ஸ்பெக்ட்ரல் தியரம் ஃபார் காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்ஸ் அந்த ரிசல்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரிசல்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது ஏங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் ஆனால் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச். நம்ம அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸை வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல் எடுத்துக்கலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஹெச் வந்து இன்ஃபைனைட், ஏன்னா அதர்வைஸ் இது வந்து ஒரு லீனியர் அல்ஜிப்ரா ரிசல்ட் ஆயிரும். டைமென்ஷன் ஆஃப் ஹெச் இஸ் இன்ஃபைனைட். இப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபைனைட் அல்லது ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எஸ்என்னு கிடைக்கும். அது வந்து எப்படின்னா மாட் எஸ்என் பார்த்தோன்னா அது எஸ்என் வந்து ரியல் சீக்வன்ஸாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து மாட் எஸ்என் பார்த்தோன்னா அது வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு கிடைக்கும் இன் ஹெச் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் என் எஸ்என் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் யூஎன் ஃபார் ஆல் எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் ஆஃப் அன் ஆப்ரேட்டர்னு வந்து சொல்கிறோம் இங்கே காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டருக்கு. இப்போது இந்த யூஎன் வந்து இன்ஃபைனைட் செட்டாக இருந்ததுன்னா எஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ. அதாவது யூஎன் இன்ஃபைனைட்னா எஸ்என் இன்ஃபைனைட்டாக வரப்போது, இன்ஃபைனைட் மட்டும் இல்லை எஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நாம் ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் இதில் வந்து எம்த் பார்ஷியல் சம் பார்த்தோன்னா அது வந்து அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீரீஸ், ஏன்னா எஸ்என்னுங்கிறது வந்து இன்ஃபைனைட்னு வரப்போது, யூஎன்னும் இன்ஃபைனைட்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு ஏஎக்ஸ். அது மட்டும் இல்லை, நாம் ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் இந்த எம்த் பார்ஷியல் சம் பார்த்தோன்னா தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எஸ்என் மாட் எஸ் சஃபிக்ஸ் n + 1 டைம்ஸ் நாம் எக்ஸ். இதுதான் வந்து அந்த எஸ்டிமேஷன் ஃபார் இந்த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து m+1, இங்கே m+1. அதுக்கப்புறம் எந்த ஒரு இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த ரிசல்ட்டை, இருந்தாலும் நான் இங்கே ஒரு மறுபடியும் ஸ்டேட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு நான் ஜீரோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூவாக வரப்போகுது. அதாவது எந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து ஐகன் வேல்யூவாக வரப்போகுது. ஓகே, நான் ஜீரோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எல்லாம் ஐகன் வேல்யூ வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்த S1 எக்ஸட்ரா SN இது எல்லாமே வந்து ஐகன் வேல்யூஸாக வரப்போகுது. ரைட், S1 S2 எக்ஸட்ரா எல்லாமே ஐகன் வேல்யூஸாக வரப்போகுது. இது எல்லாமே வந்து நான் ஜீரோ, ஏன்னா நம்ம நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் தான் எழுதியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து இன்ஃபைனைட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், இங்கே ONBன்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வரப்போகுது. இப்போ ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோன்னா அது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஃபார் ஹெச். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டோட ப்ரூஃபை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்தால் என்ன கேஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேஸ் 1, range of A is finite dimensional, right? Range of A finite dimensional. இப்படி வந்துட்டுனா என்ன ஆகும்னா, பை ப்ரொஜெக்ஷன் தியரம் நம்ம என்ன எழுத முடியும்னா H equal to range of A plus range of A per, அது மட்டும் இல்லை, and range of A per டபுள் பர் பார்க்குறோம், அது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏன்னு தான் வரப்போகுது பை ப்ரொஜெக்ஷன் தியரம். ரைட், பை ப்ரொஜெக்ஷன் தியரம். ஆனால் நம்ம வந்து இந்த அட்ஜாயிண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண உடனே ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டாரையும்
ரேஞ்ச் ஆஃப் ஏவையும் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். நமக்கு என்ன தெரியும்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் தட் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ பர்ப், ரைட், ரேஞ்ச் ஆஃப் ஏ பர்ப். ஆனால் ஏ வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட், ரைட். ஸோ ஏ செல்ஃப் அட்ஜாயின்ட்ங்கிறதுனால இது வந்து என்னென்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன வருது, ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ உடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், ஏன்னா as a equal to a star. அப்போ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா ஏ வந்து மேப்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஏ டு இட் செல்ஃப், ரேஞ்ச் ஆஃப் ஏ டு ரேஞ்ச் ஆஃப் ஏ இட் செல்ஃப். ரெண்டாவது ஏங்கிறது வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்பரேட்டர். செல்ஃப் அட்ஜாயிண்ட்னா வந்து இங்கே ஃபைனைட் டைமென்ஷனல்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து எப்படி எடுக்க முடியும்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சம் எஃப் பவர் என் இந்த மாதிரி எடுக்க முடியும், வேர் என் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ, ரைட். அதாவது இது வந்து ஈக்குவலண்ட், ஐசோமெட்ரிக்கல் ஐசோமார்பிக். அப்போ ஏங்கிறது வந்து எஃப்என்லேருந்து எஃப்என்னுக்கு போகக்கூடிய ஒரு ஹெர்மீஷியன் மேட்ரிக்ஸ், ஏன்னா ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் ஒரு ஹெர்மீஷியன் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ வந்து டயகனலைசபிள், ஏன்னா ஹெர்மீஷியன் மேட்ரிக்ஸ்லாம் வந்து டயகனலைசபிள். ஸோ அதனால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா இப்போது ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து நத்திங் பட் ஸ்பேன் ஆஃப் u1 u2 எக்ஸெட்ரா un வேர் a uj ஈக்குவல் டு sj uj. அதாவது இது ஏங்கிறது வந்து டயகனலைசபிள், அப்போது அதுக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார். ரெண்டாவது ஐகன் வெக்டர்ஸ்லாம் வந்து ஆர்த்தோகனலாக நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் ஆர்த்தோகனல். ஒரு ஐகன் வெக்டர் ஒரு ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ரெண்டு ஐகன் வெக்டர் இருந்ததுன்னா யூஸிங் கிராம் ஸ்மித் நம்ம வந்து ஆர்த்தோகனல் வெக்டர்ஸாக செலக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த u1 u2 un வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்க போது and u1 etc. un is an orthonormal basis. ONB na orthonormal basis. Okay. அப்போ ஸோ இப்போ இங்கே இது என்ன, இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதணும், ரைட், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்லையுமே இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம இந்த ஃபைனைட் சீக்வன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் அது வந்து டிக்ரீசிங்காக இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ ஃபைனைட் சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட n டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து s1 mod s1 இஸ் கிரேட்டர் than or equal to mod s2 கிரேட்டர் than or equal to எக்ஸெட்ரா mod sn, இந்த மாதிரி வந்து நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷனில் இதெல்லாம் நமக்கு சாத்தியம், ஏன்னா ஃபைனைட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. இன்ஃபைனைட், ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஏ இன்ஃபைனைட் டைமென்ஷனெலாம் அதுக்கு ப்ரூஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கேஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரொஜெக்ஷன் தியரத்துலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் y ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் j ஈக்குவல் டு 1 to n இன ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே யூஜே, இது வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ அண்ட் z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு range of a perp, that is zero space of a, right, that is zero space of a. அப்போ இங்கே இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா x equal to y plus z. So this imply ax equal to, so நான் y வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன், a of summation j equal to 1 to n inner product x uj uj plus az, ஆனால் az வந்து 0. ஸோ இங்கே வந்து சம்மேஷன் லீனியாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன வரும்னா எஸ்ஜே இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே யூஜே, ஏன்னா யூஜேலாம் வந்து ஐகன் வெக்டர்ஸ், கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ வந்து எஸ்ஜே. ஓகே, அப்போ ஏஎக்ஸ் வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் ஒன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் வென் ரேஞ்ச் ஆஃப் ஏ இஸ் ஃபைனைட். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபைனைட்டுங்கிறதுனால இது வந்துடுது. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து ஃபைனைட் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்குது, ரைட், ஏன்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏவே வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். ஸோ அப்போ வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா காம்பேக்ட் ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு எல்லா ஸ்பெக்ட்ரல் வேல்யூவும் நான் ஜீரோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூவும் ஓகே சாரி ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு எந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் வேல்யூவும் ஒன்று அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவாக இருக்கும் அல்லது ஐகன் வேல்யூவாக இருக்கும். அண்ட் நம்மக்கிட்ட காம்பேக்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, அதனால் எந்த ஒரு அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவும் வந்து எந்த ஒரு நான் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவும் வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட n ஐகன் வேல்யூஸ் தான் இருக்குது. இந்த கேஸில் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபைனைட் டைமென்ஷனுங்கிறதுனால n நான் ஜீரோ ஐகன் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாம் வந்து ஜீரோ ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து யூஎன்ங்கிறது வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸ் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ பர்ப்பு தெரியும். ஏன்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ பர்ப் வந்து ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, ரைட்? இது ரேஞ்ச் ஆஃப் ஏ பர்ப் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, அதனால் அதோடைய பர்ப்பு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ. ஸோ நம்மக்கிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ பர்ப் அதுக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இருக்குது. இப்போ ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எடுத்தோம்னா இது ரெண்டுத்தோட யூனியன் வந்து ஒரு டென்ஸு, இது ரெண்டுத்தோடைய யூனியனுக்கு வந்து ஸ்பேன் பார்த்தோம்னா அது வந்து டென்ஸ் இன் ஹெச். ஏன்னா வந்து ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ பர்ப் அது வந்து ஈக்குவல் டு ஹெச். ஸோ அதனால் இந்த ரெண்டோட யூனியன் வந்து ஸ்பேன் ஆஃப் செட் ஆஃப் ஆல் வி ஆல்ஃபா யூனியன் செட் ஆஃப் ஆல் யூஎன் இதோடைய ஸ்பேன் வந்து டென்ஸ் இன் ஹெச், அதனால் இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபைனைட் டைமென்ஷனல்னால் ஸோ இங்கே நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம எதையும் நம்ம ப்ரூவ் பண்ணல, ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஹில்பர்ட்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ரிசல்ட்ஸ்லேருந்தே ஹோல்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஏ இஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷனல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிசல்ட்ஸை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். என்ன ரீகால் ஸோ ஏற்கனவே நான் அதை ஒரு தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவையும் வந்து நம்ம அதை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. இஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ தென் ஆல்ஃபா இஸ் அன் அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு. ரெண்டாவது ஏ வந்து காம்பேக்ட்னா this imply whenever alpha belongs to approximate eigenvalue of A and alpha not equal to 0, அதாவது எந்த ஒரு நான் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூவும் ஆக்சுவலாக ஒரு ஐகன் வேல்யூ, தென் ஆல்ஃபா இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, ஆனால் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா whenever A is compact and self adjoint, norm of A வந்து either norm of A or whenever A equal to A star and A is compact, this imply norm of A and minus either norm of A or minus norm of A is an eigen value of A. Okay, ஸோ நம்ம இந்த ஃபேக்டை வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு ஐதர் நாம் ஏ ஆர் மைனஸ் நாம் ஏ இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோம்னா தென் ஏ ஹேஸ் அன் ஐகன் வேல்யூ S1 வித் mod S1. mod S1 வந்து நாம் ஆஃப் ஏ தான் வரப்போகுது, ஏன்னா மாடுலஸ் ஆஃப் நாம் ஏ ஆர் மைனஸ் ஏ வந்து நாம் ஏ. ஸோ அதனால் mod S1 வந்து நாம் ஏ. ஸோ S1 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நாம் ஏ. ஸோ அப்போது கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் எடுத்துக்கோங்க. லெட் u1 பிலாங்ஸ் டு ஹெச் such that நாம் u1 ஈக்குவல் டு 1 and au1 ஈக்குவல் டு S1 u1. ஓகே, u1 ஈக்குவல் டு S1 u1. இப்போது நம்ம இந்த ஃபேக்டை இந்த ஒரு சப்ஸ்பேஸை ஜென்ரேட் பண்ணலாம். லெட் f1 ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் u1 அண்ட் h1 ஈக்குவல் டு f1 பர்ப், ரைட்? f1 பர்ப் இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கலாம், அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி எடுத்தோம்னா திஸ் இம்ப்ளை
H equal to F1 plus F1 perp, ஆனால் அது equal to F1 plus H1, right? F1 plus H1. இப்போ நம்ம என்ன கிளைம் பண்ண முடியும்னா A வந்து ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் மேப் ஆன் H1, ரைட்? A வந்து ஒரு செல்ஃப் மேப் ஆன் H1. ரெண்டாவது H1 வந்து க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஸோ அதனால் H1 ஹில்பர்ட் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லை, A வந்து H1 H1க்கே வந்து மேப் பண்ணுது. ஓகே, H1 H1க்கே வந்து மேப் பண்ணுது. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ இதை நான் இங்கே ஒரு இடத்துல வெரிஃபை பண்ணுவோம், ஆனால் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வரும். ஸோ நம்ம வந்து U belongs to H1 எடுத்துக்கலாம், V belongs to F1 எடுத்தோம்னா நம்ம வந்து இன்னர் ப்ராடக்ட் AU, V பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம AU வந்து ஆர்த்தோகனல் டு V ஃபார் எவ்ரி F1னு சொல்லணும், ஃபார் எவ்ரி V belongs to F1. ஆனால் இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் U AV, ரைட்? ஆனால் V வந்து ஸ்பேன் ஆஃப் U1, ரைட்? V வந்து ஸ்பேன் ஆஃப் U1. ஸோ அதனால் இது என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு S1 இன்னர் ப்ராடக்ட் UVன்னு வரப்போகுது, ரைட்? ஏன்னா வந்து V ஈக்குவல் டு ஆல்ஃபா U1 and U1 is an eigenvalue corresponding to the U1 is an eigenvector corresponding to the eigenvalue S1. ஸோ அதனால் நமக்கு இங்கே S1 இன்னர் ப்ராடக்ட் UVன்னு வரப்போகுது. ஆனால் இன்னர் ப்ராடக்ட் UV வந்து 0, ரைட்? இன்னர் ப்ராடக்ட் UV வந்து 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா AU belongs to H1 if U belongs to H1. ஓகே, U belongs to H1. அப்போது A வந்து H1ங்கிற ஹில்பர்ட் ஸ்பேஸை H1க்கு அந்த H1 ஒரு செல்ஃப் மேப்பாக இருக்குது. ஏங்கிறது வந்து ஒரு செல்ஃப் மேப் ஆன் H1. ஸோ நம்ம அந்த மேப்பை வந்து A1 வந்து சொல்லுவோம். A1 ஈக்குவல் டு A ரெஸ்ட்ரிக்டட் டு H1. ரெண்டாவது A வந்து லீனியருங்கிறதுனால இந்த மேப் வந்து லீனியராக இருக்க போது, செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்க போது, அதே நேரத்தில் காம்பேக்டாக இருக்க போது, ரைட்? தென் A1 is a compact self-adjoint operator. ஓகே, இப்போ நம்ம வந்து A1 வந்து ரேஞ்ச் ஆஃப் A வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல் சொல்லியிருக்கோம். அதனால் A1 வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஹென்ஸ் A1 இஸ் அ நான் ஜீரோ காம்பேக்ட் ஆப்ரேட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு வெக்டரை மட்டும்தான் வந்து ரேஞ்சிலேருந்து எடுத்துருக்கோம், அது வந்து U1ங்கிற வெக்டர். ஓகே, ஸோ A1 இஸ் அ நான் ஜீரோ காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஹென்ஸ் norm of A1 is not equal to 0. ஸோ மறுபடியும் இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணலாம். whenever A is a compact self adjoint operator, norm A அல்லது மைனஸ் norm A is an eigenvalue of A. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக A1 இருக்குது. ஸோ ஹென்ஸ் அல்லது as A1 is a compact self adjoint operator, A1 has an eigenvalue S2 and norm of S2 வந்து என்ன? This is equal to norm of A1, right? Norm of S2 equal to norm of A1. இப்போ ஒரு eigenvalue இருக்குது. ஸோ அதனால் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டரை பாருங்கள். ஸோ let U2 belongs to H1 such that A1 U2, ஆனால் A1ங்கிறது வந்து A தான். ஸோ A U2 equal to S2 U2. ஓகே, இப்போ இந்த நார்ம் ஆஃப் A1க்கும் நார்ம் ஆஃப் Aக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? A1ங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் A on H1. ஸோ அதனால் norm of A1 வந்து less than or equal to norm of A, right? A restricted on H1 equal to A1ங்கிறதுனால norm of A1 is less than or equal to norm of A. So this implies mod S2 is less than or equal to mod S1. Okay, இப்போ மறுபடியும் என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு சப்ஸ்பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். F2ங்கிறது வந்து span of U1 U2 and
H2ங்கிறது வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் F2. ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா H வந்து என்ன வரப்போகுது, H வந்து F2 ப்ளஸ் H2 அண்ட் H2 பர்ப்பு இது வந்து என்னென்னா F2, ரைட்? இது வந்து F2. இது வந்து ப்ரொஜெக்ஷன் தியரத்துலேருந்தே நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, மறுபடியும் இதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா A maps H2 to itself. என்ன ரீசன்னா அதே மாதிரியான ஒரு ரீசன் தான், ரைட்? ஏன்னா U belongs to H2ன்னு எடுத்துக்கோங்க, V belongs to F2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் இன ப்ராடக்ட் AUV. இன்ஃபேக்ட் நம்ம வந்து UJ வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து AU வந்து ஆர்த்தோகனல் டு U1 U2 மட்டும் சொன்னால் போதும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன ப்ராடக்ட் AUJ. ஏன்னா வந்து A வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்டு, அதனால் இங்கே A ஸ்டார்னு எழுதுவோம், A ஸ்டாருக்கு பதிலாக ஏன்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன ப்ராடக்ட் SUJ, இன ப்ராடக்ட் USJ ஸோ இது வந்து SJ, இன ப்ராடக்ட் UUJ. ஸோ அப்போ இது வந்து ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A ஆஃப் H2 மேப்ஸ் அல்லது A ரெஸ்ட்ரிக்டட் டு H2 இஸ் அ செல்ஃப் மேப். அது மட்டும் இல்லை, A வந்து காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பார்க்குறோம், A இஸ் அ காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் மறுபடியும் வந்து நாம் ஆஃப் A. ஸோ இங்கே இதை வந்து A2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் A2 ஈக்குவல் டு A ரெஸ்ட்ரிக்டட் ஆன் H2. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நாம் ஆஃப் A2 இது வந்து ஆக்சுவலாக லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் A1 இருக்கும். ஏன்னா வந்து H2 இஸ் அ சப்செட் ஆஃப் H1 ஆல்சோ, ரைட்? H2 இஸ் அ சப்செட் ஆஃப் H1 ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் A. அல்லது நம்ம இங்கே இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இங்கே வந்து H1 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். H1 ஈக்குவல் டு F2 ப்ளஸ் H2. ஓகே ஃபைன், ஹெச்சே இருக்கட்டும். ஆனால் நம்ம இதை வந்து பார்க்க முடியும், ஏன்னா வந்து H2 இஸ் அ சப்செட் ஆஃப் H1, அதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா மறுபடியும் வந்து A2ங்கிறது வந்து H2லேருந்து H2க்கு போகக்கூடிய ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ஐதர் நாம் A2 ஆர் மைனஸ் நாம் A2 வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக வரப்போகுது. ஸோ கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டரும் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், ரைட்? இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணோன்னா ஸோ பை கண்டினியூவிங் திஸ் வே we get நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். we get a sequence of non-zero real numbers, sequence Sn of non-zero real numbers with mod Sn greater than or equal to mod Sn plus 1. என்ன ரீசன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டரை ஃபர்தராக ஒரு சப்ஸ்பேஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதனால் நாம் on the norm of an operator on a subspace is less than or equal to norm of an operator in a bigger space. ஸோ அதனால் நமக்கு வந்து norm of A2 is less than or equal to norm of A1ன்னு வரும். ரெண்டாவது A2வும் வந்து ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னு வரப்போகுது, அதனால் அதுக்கும் வந்து ஐகன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் UN in H. இது என்ன மாதிரி ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னா AUN ஈக்குவல் டு SNUN ஃபார் ஆல் n. ஓகே, ஏன்னா வந்து நம்ம S2வை வந்து ஐகன் வேல்யூன்னு சொல்கிறோம், அந்த S2க்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டரை U2ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி SNங்கிறது வந்து அதாவது இந்த இதில் நம்ம வந்து செகண்ட் கேஸுக்கு n ஈக்குவல் டு 2க்கு மட்டும் பார்த்தோம். ஜென்ரல் வந்து என்ன பார்க்கணுன்னா சப்போஸ் வந்து Fnங்கிறது வந்து ஸ்பேன் ஆஃப் U1 எக்ஸட்ரா UKன்னு வச்சுக்கோங்க, அல்லது FKன்னு வச்சுக்கோங்க. அண்ட் HKங்கிறது வந்து FKயோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்.
ரைட் எஃப்கேயோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்படி எடுத்தோம்னா this imply H equal to FK plus HK and HK யோடைய காம்ப்ளிமெண்ட் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து FKன்னு வரப்போகுது. அது மட்டும் இல்லை A restricted to HK வந்து இந்த ஏகேன்னு மேப் சொன்னோன்னா இது வந்து ஆக்சுவலாக ஹெச்கேக்கு மேப் பண்ணக்கூடிய ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்பரேட்டர். ஓகே, அப்போ இந்த காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்பரேட்டருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு நான் ஜீரோ. எதனால் நான் ஜீரோன்னா இந்த U1 U2 எக்ஸெட்ரா யூகேங்கிறது வந்து ரேஞ்சில் உள்ள ஏதோ கே வெக்டர்ஸ் தான். ஆனால் ரேஞ்ச் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த ரேஞ்ச் இன்ஃபைனைட் டைமென்ஷனலுங்கிறதுனால இந்த ஹெச்கேல உள்ள வெக்டர்ஸ்லாம் வந்து ரேஞ்சில் இருக்கும். ரைட், ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா வந்து ஹெச் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ ப்ளஸ் 0 ஸ்பேஸ் ஆஃப் ஏ. ரெண்டாவது ரேஞ்சு வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல்ங்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் மட்டும்தான் வந்து ரேஞ்சில் இருந்து எடுத்திருக்கோம். ஹென்ஸ் ரிமைனிங் வெக்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஹெச்கேல தான் இருக்கணும். அதனால் ஏ ரெஸ்ட்ரிக்டட் டு ஹெச்கேங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ ஆப்ரேட்டர். ஸோ இங்கே இப்போ இந்த கேஸில் ஏகே has an eigenvalue say sk plus 1 and uk plus 1 belongs to h with norm uk equal to 1 and a uk equal to uk plus 1 equal to sk plus 1 uk. நம்ம வந்து ஐகன் வேல்யூ ஃபார் ஏகே தான் சொல்கிறோம். ஆனால் ஏகேங்கிறது வந்து நத்திங் பட் ஏ. ஸோ அதனால் நம்ம வந்து ஏகே ஆஃப் யூகே ப்ளஸ் ஒன்னை வந்து ஏ யூகே ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஐகன் வெக்டர்ஸ்லாம் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். ஏன்னா வந்து ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வந்து ஆர்த்தோகனல் ஃபார் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இன்ஃபேக்ட் நார்மல் ஆப்ரேட்டருக்கே ட்ரூ. ஸோ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு ட்ரூ. சப்போஸ் வந்து இங்கே ஏதோ ஒரு ஸ்கேலர் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா S1ம் S2ம் வந்து சேம்னா நம்ம இந்த ஐகன் வெக்டர்ஸை ஆர்த்தோகனலாக எடுத்துக்கிட முடியும். என்ன ரீசன்னா வந்து நம்ம இன்னர் ப்ராடக்டை யூஸ் பண்ணி அல்லது கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணி U1 ஆர்த்தோகனல் டு U2 whenever ஐகன் வேல்யூஸ் ஆர் சேம்னா ஐகன் வெக்டர்ஸை நம்ம ஆர்த்தோகனலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நான் ஜீரோ ரியல் நம்பர் சீக்வன்ஸ் வித் டிக்ரீசிங் mod Sn is greater than or equal to mod Sn plus 1. அது மட்டும் இல்லை அந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்கும். அதெல்லாம் யூஎன்கிறது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் ஆஃப் ஐகன் வெக்டர்ஸ். Sn வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ கிளைம் Sn கன்வர்ஜஸ் டு ஜீரோ. சப்போஸ் இது வந்து ட்ரூ இல்லைன்னா என்னாகும் பாருங்கள். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எ சப்சீக்வன்ஸ் SNK such that mod SNK இது வந்து greater than or equal to delta for all NK for some delta greater than 0. அதாவது ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது வந்து does not converges to 0. அப்போ என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் SNK greater than or equal to delta for some fixed delta. அதே நேரத்தில் இந்த NK வந்து it is independent of டெல்டா. அதாவது ஃபார் ஆல் என்கே இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஹோல்ட் ஆகும். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். AUNI மைனஸ் AUNJ இதோடைய நாம் ஸ்கொயர் பாருங்கள். SNI S suffix NI டைம்ஸ் UNI மைனஸ் SNJ UNJ இதோடைய நாம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் பை பேரலோகிராமில் இது என்ன ஆக போகுதுன்னா நாம் ஆஃப் SNI UNI ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் SNJ UNJ ஸ்கொயர்.
அப்போ இது என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் எஸ்என் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் மாட் எஸ்என் ஜே ஸ்கொயர். ரெண்டாவது இது ரெண்டுமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டெல்டா. ஸோ அதனால் இதுவும் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா ஸ்கொயர். இது எந்த சீக்வன்ஸுக்குன்னா ஏ சஃபிக்ஸ் யூஎன்கே அப்படிங்கிற சீக்வன்ஸுக்கு அதில் உள்ள வெக்டர்ஸுக்கு எல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டெல்டா ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஆனால் ஏங்கிறது வந்து ஒரு காம்பேக்ட் ஆப்ரேட்டர். காம்பேக்ட் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் என்ன, எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் கொடுத்தாலும் அந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ். இப்போ நம்ம வந்து யூஎன்கேங்கிற சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நாம் இதில் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் நாம் 1. அப்போ ஏ ஆஃப் யூஎன்கே வந்து ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ இஸ் காம்பேக்ட், ரைட்? ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸில் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சம் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா வந்து இந்த சீக்வன்ஸ் டஸ் நாட் ஹேவ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ், ஹென்ஸ் ஏ கேனாட் பி காம்பேக்ட். ஆனால் ஏ நம்மளுடைய அசம்ஷன் ஏ இஸ் காம்பேக்ட். ஸோ அதனால் இந்த அசம்ஷன் வந்து தப்புன்னு வருது. ஹென்ஸ் ஓகே, இது வந்து a contradiction to A is compact, hence Sn converges to 0. ஓகே, ஸோ நம்ம இந்த தியரத்தில் halfway தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், அதாவது ஃபைனைட் டைமென்ஷனல் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபைனைட் டைமென்ஷனல் அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரூஃப் கொடுத்து முடிச்சிட்டோம். ரேஞ்ச் ஆஃப் ஏ இன்ஃபைனைட் டைமென்ஷனல் அசியூம் பண்ணோன்னா இங்கே எஸ்என்ங்கிறது வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் வருது. அதே நேரத்தில் கரஸ்பாண்டிங் ஆர்த்தோ நார்மல் ஐகன் வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் ஐகன் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா எஸ்என் கன்வர்ஜஸ் டு 0. இது வரைக்கும் நம்ம ப்ரூஃபை முடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் ஹோல்ட் ஆகுது, அதே நேரத்தில் இந்த மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஹோல்ட் ஆகுது. அதோடைய ப்ரூஃபை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.